ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் அண்ட் ரிப்பேர். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னா ரேஜ் மைன்கிராஃப்ட்னா என்னடா அப்படின்னு கேட்பீங்க. ரேஜ் மைன்கிராஃப்ட்னா ஒரு டிஸ்கார்ட் கம்யூனிட்டி. இந்த கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணோன்னா நான் டிஸ்கார்ட் லிங்க் தரேன், போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கம்யூனிட்டியில் எல்லாருமே தமிழ் பிளேயர்ஸ் தான். நீங்கள் யாரு கூட வேணாலும் சேட் பண்ணிங்கன்னே பேசிங்கன்னே நீங்கள் இந்த மைன்கிராஃப்ட் சர்வர் விளாடலாம். இந்த சர்வரில் சில ஃபன் பார்ட்ஸ் கூட ஆட் பண்ணிப்பாங்க. நீங்களும் போய் ஃப்ரீயாகவே விளாடலாம். இங்கே கமெண்ட்ஸ் கூட ஒரு செக்ஷனில் எல்லா கமெண்ட்ஸும் போட்டு வச்சுப்பாங்க. நீங்கள் கூட போய் தெரியலன்னா போய் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சர்வரில் கேஷும் ஒரு ரியல் லைஃப் மாரி அப்படியே கேஷும் வச்சு கேஷ் வாங்கிறதுக்கு அதுமாரி யூஸ் பண்ணிக்கலாம். பொருள் வேறு யாராவது மார்க்கெட்டில் விற்றாங்கன்னா எப்பயுமே சேட்டு ஆக்டிவாக தான் இருக்கும். விசியும் ஆக்டிவாக இருக்கும். யாராவது ஒருத்தவனாவது விசியில் உட்காருவான். அதுக்கப்புறம் நிறைய கிவ்அவேஸும் நடக்கும். அதுக்கப்புறம் சார் ஏதாவது பக்கு இஷ்யூ அதுமாரி இருந்துச்சுன்னா இங்கே டிக்கெட் க்ரியேட் பண்ணி உங்கள் இஷ்யூவை அவங்கக்கிட்ட சொல்லலாம். யார்கிட்ட சொல்லலான்னு கேட்டால் இங்கே ஸ்டாஃப் டீம், மேனேஜர், அதுக்கப்புறம் நிறைய டீம்ஸ் இருக்குது இதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு. சரி, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்ட்ரோ போட்டு டக்குன்னு வீடியோக்குள்ளே போகலாம். சேவருக்கு வந்தவொடனே 3 பேர் குறுக்குன்னு பார்த்தாங்க. அதில் 3வது ஒருத்தவன் ஏதோ ஐலாண்டு கிரேட்னு இருந்தான். அவனை ஒரு கிளிக் பண்ண உடனே ஐலாண்டு கிரேட் ஆகிட்டுன்னு காட்டுது. ஏதோ ஸ்கை பிளாக் மாதிரி தான் இருக்குது. நான் முதல்ல இது இன்ஃபினிட் வேர்ல்டுன்னு நினச்சேன். வந்தவொடனே தான் தேர்டு இது ஒரு ஸ்கை பிளாக் சர்வருக்கு மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டீல் அந்த இது தான் ஆனால் அப்போ ரெக்கார்ட் பண்ணல. அதுக்கு முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணிட்டாதான். சரி, ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வந்தோம். ஸ்கை பிளாக்னு தெரியாமல் வந்துட்டோம். சரி பரவாயில்லன்னு இதே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஏதோ காபூசோன் ஜென்ரேட்டர் செய்யறதுக்கு தான் பொருள் குத்தாங்க. ஆனால் எங்கே செய்யுதுன்னு தெரியல. பக்கத்தே விட்டு இருந்துச்சு. மைண்ட் பண்ணால் எக்ஸ்பி தான் வருது. இந்த எக்ஸ்பி வச்சு எதாவது பண்ண முடியுமா தெரியல. நான் எதுவுமே பண்ண தெரியாமல் தான் சார்க்குள்ளே வந்தேன். இந்த கீயை ஊந்தா டெலிபோர்ட் ஆகும்னு தெரிஞ்சக்கப்புறம் தான் தைரியமே வந்துச்சு. அதுக்கு முன்னாடி தான் பயந்துன்னு இருந்தேன். இப்போ என் ப்ரோ பார்க்கோர் ஸ்கில்ஸ் பார்க்க போகிறீங்க. இது தெரிஞ்சுக்கணும் நான் பார்க்கோரில் எம்மா பெரிய லெஜண்ட்னு. அதுக்கப்புறம் ஐலாண்டுக்கு பின்னாடி கொஞ்சம் ஒரு 2 லைன் தான் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இந்த ஹைட்டாக இருக்கிற இந்த மலைன்னு சொல்ல முடியாது, சும்மா ஹைட்டாக இருக்கிற பிளாக்ஸ் தான் வச்சுன்னு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த இதை உடைக்கிறதுக்கே மைன்கிராஃப்டில் 2 நாள், ஆனால் ரியல் லைஃப்பில் 3 நாள் விட்டு அதான. ஏன்னா பிஸியாக இருந்தேன். பிஸினா இது சொல்ல முடியுது. அதுக்கப்புறம் காபூஸ்டோன் மேக் வாங்கலான்னு பார்த்தா லாவாவில் போய் ஒரு ஆட்டத்தை தப்பிக்கிறேன்.
இது வேற மைன்கிராஃப்ட் விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் காபிள்ஸ்டோன் ஜென்ரேட்டர் செய்ய மறந்துட்டேன். அப்போ எப்படி சூப்பராக செய்கிறேன்னு பாருங்க. நான் ஓனர்கிட்ட கெஞ்சி கேட்டேன். அவரோட ரிப்ளை தான். அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு அதுக்கப்புறம் தான் அந்த சர்வருக்குள்ளேயே போனேன். மறுபடியும் பிஸி ஆகிட்டேன். இப்போ சேட்டில் அவரை தான் மென்ஷன் பண்ணி லாவா பக்கெட் கேட்குறேன். நான் காலைல மெசேஜ் பண்ணது நைட்டு தான் வராரு. இது 2 தெரியாம சோம்பேறியாகிறாரு. தெரிய போட்டு ஆறு மட்டும் ஈஸியாக பொட்டுன்னு ஈஸியாக பண்ணுறாரு. What the dog doing? அது வேற இந்த காபுசோன் ஜென்ரேட்டர்ல கோல்லாம் வருது. இது எப்படி வருதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் பக்கத்துல இருந்த 2 ஐலாண்டை கண்ணுக்கு தெரியாத மாரி உடச்சி தள்ளிட்டேன். அதுக்கப்புறம் சேட்டில் ஏதோ டைமண்டு அது இதுன்னு பேசியிருந்தாங்க. இது எப்படி டைமண்ட் எடுக்குன்னு தெரியல. நானும் கேட்டேன். அவர் ஒரு கமாண்டு சொன்னார். அதுக்குள்ளே போய் பார்த்தாதான் என்னை புரட்டி போகிறதுக்கு அம்மா பேர் இருக்கிறாங்க. அந்த கமாண்டு போட்டோடனே ஏதோ ஒரு கேக்குள்ளே அனுப்பி வச்சுட்டு இங்கே எங்கே ஓர் கிடைக்குன்னு பார்த்துன்னு இருந்தேன். இப்போ பார்ப்பீங்க, நான் ஹோல் உடைச்சோடனே பெட்ராக் வரும். இப்படி வந்தால் பின்னாடிக்கிற ஓர் எப்படி உடைக்குதுன்னு கேட்பீங்க. அது சைடில் வச்சாலும் உடைக்க முடியாதுன்னு காட்டுது. அப்புறம் எப்படி உடைக்குதுன்னு கேட்பீங்க. எனக்கே தெரியல. இப்போ தூரத்தில் அயன் ஆர்மர் போட்டு ஒருத்தன் பிளேயர் மாரி இருப்பான். ஆனால் அது வந்து கஷ்டம் ஸ்கெலிட்டன் ஆகிட்டு. இதை அடித்ததுக்கு கோல்டன் நக்கெட்டெல்லாம் கொடுக்குறாங்க. நான் கூட ஏதோ பெருசாக டைமண்ட்ஸோட தான் கிடைக்கும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் இன்னும் ஒய் போச்சுன்னு நானும் டைமண்ட் ஒரு கிடைக்கணும் போயினே இருந்தேன். அங்கே போனக்கப்புறம் தான் தெரியுது என்ன இருக்குது. Oh my God! Wow! அன்னைக்கு செத்து போன நாளுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சுன்னா நான் மறுபடியும் சர்வருக்குள்ளேயே வந்தேன். அந்த பெரிய ஸ்லைம்க்கு அப்புறமும் வழி போச்சு. அங்கே போகிறதுக்காக தான் இப்போ போயின்னுக்குறேன். இங்கே பார்க்கோரெல்லாம் கொடுத்து வச்சுருந்தாங்க. என் பார்க்கோர் ஸ்கில்ஸ் பற்றி தெரியாதுன்னு நினைக்கிறேன். இங்கே ஏதோ 3 ஷீப்பு ஸ்பான் ஆச்சு. அதோட ஹெல்த்து அம்மா அப்புறம் இருக்குன்னு தெரியல. அடிக்கிறா சாவே மாட்டேங்க.
எங்கேருந்து அந்த வித ஸ்கெலிட்டன் வந்துச்சுன்னே தெரியல. ஒரே ஹிட்டில் காலி பண்ணிட்டு ஒன் டேப் ஃப்ரீ ஃபயர் அடிக்கிற மாரி. இப்போ நான் இந்த கேவில் அனுபவித்த எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் போட்டு இப்போ ஸ்பீடாக போக போகிறேன். இங்கே கடைசியாக நல்லா கிடைக்கணும்னு பார்த்தா உள்ள ஏதோ பெருசாக எரினாதான் இருக்குது. அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ். We'll be right back.